ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலப்புருஷ சக்கரத்தின் 2ஆம் இடம், தன குடும்ப வாக்குஸ்தானம். ரிஷபராசி நேயர்கள் நல்ல குடும்பஸ்தானம் இருப்பாங்க. குடும்பத்துக்கு வேண்டிய பிள்ளைகளாக இருப்பாங்க. குடும்பத்தை பராமரிக்கிற நபராக இருப்பாங்க. கையில் காசு பணம் பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லாயிருக்கும். சுக்கிரனின் ஆட்சி வீடு. ஓகே, இப்போ இந்த வீடியோ பதிவில் 3 நட்சத்திரம், கார்த்திகை 2, 3, 4, ரோஹிணி 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2 இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருவை பற்றி சொல்ல போகிறேன். குரு ஒரு முக்கியமான கிரகம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் கண்டிப்பாக குரு இருப்பார். குரு ஒரு ஆண் நேயர்களுக்கு முக்கியமான கிரகம். இப்போ ரிஷபராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, ஒரு ஆணாக இருக்கிறீங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தனியாக காட்டினீங்கன்னா ஒரு நல்ல ஜோசியர் என்ன பார்ப்பாருன்னா குருவை தான் பார்ப்பார். உங்கள் ஜாதகத்தில் லக்கணாதிபதியை பார்த்துட்டு அடுத்து குருவை பார்க்கணும். ஏன்னா ஆண்கள் ஜாதகத்தில் குரு வளர்க்கணும். குரு வளர்த்துருந்தாருன்னா அந்த ஜாதகம் தூக்கி பிடிக்கப்படும். அதுபோல் பெண்கள் ஜாதகத்தில் சுக்கிரனை வளர்க்க வேண்டும். பெண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வளர்த்தாருன்னா அந்த பெண்ணாக இருக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவள் ஆரம்ப கட்டத்தில் சொல்லிடலாம். ஓகே, இப்படி குரு ஒரு அளப்பரிய யோகத்தை கொடுக்குறாரு. பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை. குரு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு முக்கியமான கிரகம். அவர் வியாழன் சொல்கிறோம், ஜூபிட்டர்னு சொல்கிறோம். அந்த குரு பகவான் சூரியன்கிட்டேருந்து ஒளியை வாங்கி தன்னுடைய ஒளியை சேர்த்து இந்த பிரபஞ்சத்தை கொடுக்குறாரு. அந்த ஒளி எல்லா ஜீவராசிக்கும் தேவைப்படுது. பூமியில் பிறக்கிற மனித உயிர்கள் மற்ற ஜீவராசிகளுக்கு குருவுடைய ஒளி தேவைப்படுது. அதனால தான் குருவுக்கு நல்ல கிரேஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கிறீங்க. ரிஷபராசிக்கு குரு கோச்சார ரீதியாக 8, 11 கூடியவர், அஷ்டமாதிபதி, லாபாதிபதி. உங்களுக்கு ஆயில கொடுக்குறவர் அவர் தான். திடீர் அதிர்ஷ்டம் மற்ற கஷ்டங்கள் கொடுக்குறவர் அவர் தான். லாபத்தை கொடுக்குறவங்களும் அவர் தான். எதனையும் நிபந்தனைக்கு உட்பட்டு கொடுப்பாரு. ரிஷபராசிக்கு கோச்சாரத்தில் குரு நிபந்தனைக்கு உட்பட்டு கொடுப்பாரு. இப்போ உங்கள் ராசியிலே இருக்கார், ஜென்ம குருவாக இருக்கிறாரு. ஜென்மத்தில் குரு இருக்குது அந்த அளவுக்கு நல்லது அல்ல. சரியா? இடமாற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம், தொழில் மாற்றம் இருக்க தான் செய்யும். ஓகே, அது ராசிக்கு. நீங்கள் பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்குது. ரிஷபராசினியர்களுக்கு நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். போது ஜோடத்தில் நான் எப்போயுமே லக்கண ரீதியாக சில பலன்களை சொல்லுவேன். மேக்ஸிமம் லக்கணத்தை டச் பண்ணுவேன். லக்கண ரீதியாக உள்ள கிரகங்கள் தசாபுத்தியை சொல்லுவேன் நான். இப்போ லக்கண ரீதியாக குரு உங்களுக்கு சில அளப்பரிய பலன்களை கொடுப்பாரு. நீங்கள் பொதுவாக ரிஷபராசியில் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதில் ரிஷபராசிக்கு மேச லக்கணம் நல்ல அமைப்பு தான். ஏன்னா லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். நல்ல அமைப்பு தான். வளர்பிறை சந்திரன் இருந்தாலும் நல்ல யோகத்தை கொடுப்பாரு. அதேமாதிரி ரிஷபராசி கடக லக்கணம், சந்திரன் 11ஆம் இடத்துல இருப்பார். நல்ல விசேஷம்தான். அதுபோக சிம்ம லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருப்பார். நல்ல அமைப்பு தான். விருச்சிக லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். அருமையான அமைப்பு. சரியா? சந்திரன் நீசம லக்கணம் விருச்சிக லக்கணம், ரிஷபராசி. சந்திரன் உச்சமாகி லக்கணத்தையே பார்ப்பார். அருமையான அமைப்பு. விருச்சிக லக்கணம், ரிஷபராசி வரம், இறைவனால் வரம் பெற்ற லக்கண ராசி அமைப்பு. ஸோ விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க நல்ல அமைப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து தனுசு லக்கணம், சஷ்டாச அமைப்பு. இவங்க கொஞ்சம் முன்னுக்கு முரணாக தான் இருப்பாங்க. அதுக்கடுத்து மீன லக்கணம் நல்லாயிருக்கும். 3இல் சந்திரன் இருப்பார். வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி பெறுவாங்க. காரிய அனுகூலம் இருக்கும். ஸோ தனுசு லக்கணத்தை தவிர மற்ற எல்லா லக்கணமே நல்லாயிருக்கும். மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மீனம் இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பாரு. தனுசு லக்கணத்தில் பிறந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆனால் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக மற்றவங்க பேச்சை கேட்காம கொஞ்சம் அடாமண்டாக இருப்பாங்க. அது அவங்களுடைய இயல்பு, பிறக்கிறதுலே உள்ள இயல்பு. ராசிக்கும் லக்கணத்துக்கும் சஷ்டாச அமைப்பு. ஓகே, இது போக நீங்கள் மற்ற லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா குரு அந்த அளவுக்கு பலன்களை கொடுக்க மாட்டார். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? பொதுவாக குரு ரிஷபராசியில் நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தான் தசாபுத்தியில் நல்ல பலன்களை கொடுப்பார். தன்னுடைய தசா 16 வருஷம் நடக்கும். உங்களுக்கு நடக்கும். சரியா? குரு திசை உங்களை கடந்து தான் போகும். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக குரு திசை நடக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் குரு திசை நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ஓகே, இப்போ குரு பகவான் நீங்கள் மிதுன லக்கணம், கன்னி லக்கணம் இதில் பிறந்திருக்கீங்க. சுமாரான பலன்களை தான் கொடுப்பாரு. 100க்கு 50 மார்க் தான் போடுவார். மகர கும்பலத்தில் பிறந்தாலும் 50 மார்க் தான் போடுவார். நீங்கள் ரிஷபராசி, ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தில் பிறந்தால் குரு அந்த பலன்களை கொடுக்க மாட்டார். நல்ல பலன்களை மேக்சிமம் கொடுக்க மாட்டார். 100க்கு 40 மார்க் தான் போடுவார். சரியா? அதனால் குருவுக்கு பிடிக்காத நக்கலங்கள் ஒரு 2 லக்கணம் இருக்குது. ரிஷப லக்கணம், துலா லக்கணம். மற்ற லக்கணங்கள் ஓரளவு சமமாக இருக்கும். சரியா? அவங்களுக்கு சில பலன்களை ஆவரேஜாக தான் கொடுப்பார். இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் குரு திசை நடக்கும்போதோ, குரு பயிற்சி நடக்கும்போதோ, குரு உங்களுக்கு சாதக பாதகமாக இருக்கும்போதோ பலன்களை கொடுப்பாரு. பொதுவாக ஒரு கிரகம்
நம்ம ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குது, லக்கண ரீதியாக எப்படி இருக்குது, ராசிக்கு எப்படி இருக்குது, இதை பார்க்கணும். குரு வந்து லக்கண ரீதியாக கோணத்தில் இருக்கலாம், லக்கணத்தில் இருக்கலாம். எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் குரு இருக்கலாம். நீங்கள் 12 லக்கணத்தில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் குரு இருக்கலாம். லக்கணத்தில் திக்பலம் பெறுவார், நல்ல அமைப்பு தான். அதுக்கடுத்து குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கலாம், 9ஆம் இடத்துல இருக்கலாம். இந்த கோணத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். குரு வந்து பொதுவாக லக்கண ரீதியாக 1, 4, 5, 7, 9, 11, 12ஆம் இடங்கள் இருக்கலாம். 12ஆம் இடத்துல இருந்தாலும் மறைவு கிடையாது அவருக்கு. பொதுவாக மறைவு தான் இருந்தாலும் லக்கணத்துக்கு பின்னாடி இருப்பார், திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுப்பார். கொஞ்சம் சுப செலவோடு நல்ல பலன்களை கொடுப்பார். இது நான் வந்து லக்கணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ரிஷபராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே குரு லக்கணம் 4ஆம் வீடு, லக்கணத்திலேருந்து 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடு, 12ஆம் வீடு இந்த இடத்துல இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். வாழ்நாள் முழுக்க பலன்களை கொடுப்பார். தன்னுடைய காரகத்துவத்தை கொடுப்பார். குருவுடைய காரகத்துவம் என்ன, காரணி என்ன? தனகாரகன், புத்திரகாரகன். ஒரு மனிதனுக்கு தனத்தை கொடுக்குறவர் அவர் தான். கையில் காசு பணத்தை வாழ்நாள் முழுக்க வற்றாமல் கொடுப்பார். சில பேர் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கும், ஆனால் காசு பண பிரச்சனை இருக்காது. சாப்பாடுக்கோ துணிமணிக்கோ இருக்கிற வீட்டுக்கோ மற்ற போக்குவரத்து செலவுக்கோ பணம் வந்து இருக்கும். அதை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது கஷ்டப்பட மாட்டாங்க. குரு நல்லா இல்லாதவங்க தான் கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையில் அந்த போராடிக்கிட்டு இருப்பாங்க. காசு பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு குரு நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார் ஜனன ஜாதகத்தில். இது கண்கண்ட உண்மை, அறியப்பட்ட உண்மை. நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கேன். நான் தடைப்பட்ட ஜாதகம் ஆயிரக்கணக்கில் பார்த்துருக்கிறேன், இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இறைவன் அருளால். அதில் குரு கெட்டு போனவங்களுக்கு வந்து பண பிரச்சனை இருக்க தான் செய்யும். உடனே கடன்காரனாக இருப்பாங்க, இல்லைனா பணத்துக்கு பிரச்சனையாக இருக்கும், இல்லைனா புத்திரத்தை கொடுக்க மாட்டார். புத்திர வழியில் நல்ல ஏற்றம் இருக்காது. ஒன்றும் பிள்ளை பாக்கியம் இருக்காது, இல்லைனா புத்திர வழியில் நல்ல ஏற்றம் இருக்காது, பிள்ளைகளால் பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்படி சில 2 பலன்களை கொடுத்துருவார். ஸோ குரு வந்து தனகாரகன், புத்திரகாரகன். அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா ஒரு மனிதனுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்துருவார், பொருளையும் கொடுத்துருவார், புத்திர பாக்கியத்தையும் கொடுத்துருவார். அதுபோக நீங்கள் ரிஷப ராசியில் பிறந்திருக்கிறீங்க. ராசிக்கு வந்து அவர் வந்து பெருச்சாகி போகும்போது ஒவ்வொரு ராசிலையும் மற்ற ராசிக்கு வரும்போது 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல இருந்தார்னா ரிஷப ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். கோச்சாரத்தில் வர்ற குரு வந்து 50% பலன்களை கொடுப்பார். சரியா? ஒரு வருஷ காலத்துக்கு கொடுப்பார். அப்பப்போ அது மாறிக்கிட்டே இருக்கும். கோச்சார பலன்கள் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்கள் ராசியில் இருக்கார், அடுத்த குரு பிரித்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். மிதுனத்துக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஓராண்டு காலம் நல்லாயிருக்கும். 2025 மே 15 அங்கிட்ட ஒரு வருஷம் நல்லபடியாக இருக்கும். இப்படி 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு கோச்சாரத்தில் குரு பயிற்சி ஆகும்போது நல்ல பலன்கள் கொடுப்பார். ஓகே நேயர்களே, குரு வந்து தான் இருக்கிற இடத்துல இருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பார். 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பார், அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்ப்பார். 7ஆம் இடம் கலசர ஸ்தானத்தை பார்ப்பார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். ஸோ இந்த 3 இடமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான இடம். அந்த முக்கியமான இடத்த குரு லக்கணத்திலிருந்து பார்ப்பார். லக்கணத்துன்னு இல்லை, எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல இருந்து அந்தந்த வீடுகளை பார்ப்பார். தன்னுடைய 5, 7, 9ஆம் பருவியால் பார்ப்பார். ஓகே, குருவை பற்றி ஓரளவு உங்களுக்கு நான் ஒரு அவுட்லைனாக சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. நான் அந்தந்த காலகட்டம் வரும்போது உங்களுக்கு கூடுதல் தகவலெல்லாம் சொல்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். குருவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குரு தசாபுத்தி பற்றி இந்த வீடியோவில் பேசுகிறேன். முடிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோவிலேயே குரு தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும், அந்த 16 வருஷத்து பலன்கள் எப்படி இருக்கும், அதுக்கு பரிகாரம் வழிபாடு என்ன எல்லாத்தையும் சொல்கிறேன். முடியலைன்னா வீடியோ லென்த் அதிகமாகிடுச்சுன்னா அடுத்த வீடியோவில் பகுதி 2ன்னு போடுறேன். ரிஷபராசி நேயர்கள் பாருங்கள். போதி ஜோடத்தில் நிறைய தகவல்களை சொல்கிறேன், நல்ல நல்ல கண்டென்ட்டில் வீடியோ போடுறேன். நிறைய ஜோதிட தகவல்கள், கிரக பயிற்சி பலன்கள், ராசி பலன்கள், தசாபுத்தி பலன்கள், ஆன்மீக வழிபாடு, பரிகாரம், தாந்திரிய மந்திரங்கள், இப்படி நிறைய சப்ஜெக்டை உங்களுக்கு நான் வந்து எடுத்து சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். ஜனனா செக் பண்ணுறதா அணுகலாம், ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். சரி நேயர்களே, இப்போ குரு பகவான் அவர் எந்தெந்த இடத்துல இருந்தால் எப்படி எப்படி சொல்லிட்டேன், எந்தெந்த லக்கணத்துக்கு எப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அவர் லக்கணத்தில் இருக்கிறாரு அப்படின்னா என்ன பலன், இதெல்லாம் வாழ்நாள் பலன்கள். ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்தார்னா அந்த பலன்களை வாழ்நாள் முழுக்க கொடுப்பாரு. எந்த லக்கணத்தில் இருந்தாலுமே குரு வந்து லக்கணத்தில் இருந்தார்னா நல்ல தோற்றம் இருக்கும், ஆயுள் தீர்க்கம் இருக்கும், நல்ல மனைவி அமைவா. அது மாதிரி உங்களுக்கு வந்து சாமியார்களுடைய ஆதரவு இருக்கும், ஆன்மீகவாதிகளுடைய சகவாசம் இருக்கும். லக்கணத்தில் குரு இருக்கிறவங்க அடிக்கடி கோயில் வளத்துக்கு போய்ட்டு வருவாங்க. கோயிலில் இருக்கிற அந்த பூசாரிக்கிட்ட ஒரு நல்ல இணக்கத்தோடு இருப்பாங்க, உறவாக இருப்பாங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும். பூர்வ புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியம் கிடைக்கும். பூர்வ புண்ணியம் சொத்து பத்து கிடைக்கான்னு சொல்ல முடியாது, ஆனால் பூர்வ புண்ணியம் இருக்கும். சில பேருக்கு சொத்து பத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால அந்த அமைப்பையும் கொடுப்பாரு. உங்களோட குழந்தைகள் நல்லா இருக்கும். சரியா? உங்கள் காலத்திலே நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
தந்தைக்கு நீங்கள் நல்லா உதவி பண்ணுவீங்க. இதெல்லாம் லக்கணத்தில் இருக்க குரு கொடுப்பாரு. நான் கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மாகவே சொல்கிறேன், நிறைய இருக்குது. லக்கணத்தில் குரு இருந்தாருன்னா நிறைய பலன்களை கொடுப்பாரு. இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் முக்கியமானதை மட்டும் எடுத்து சொல்கிறேன். அதுபோல் லக்கணத்தில் இருக்கிறவர் 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். பிள்ளைகளால் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், கூட்டு தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும், சொந்த பந்தத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும், நண்பர்களுக்கு வேண்டியவர்களாக இருப்பீங்க, தகப்பன் வழி உறவு நல்லாயிருக்கும், கோயில் வேலைகள்லாம் நல்லா பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து மிகச் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. பொதுவாக லக்கணத்தில் குரு இருக்கிறது நல்ல அமைப்பு தான். ஓகே. அதுக்கடுத்து வந்து 2ஆம் இடம். 2ஆம் இடம் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம். 2ஆம் இடத்துல குரு இருக்கலாமா சார் அப்படின்னா, பொதுவாக வந்து எல்லா லக்கணத்துக்கும் இருக்கக்கூடாது. மிதுனம், கன்னி, மகர, கும்பம், ரிஷப, துலாம் இந்த லக்கணங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த லக்கணத்துக்கு குரு ஆகாத கிரகம் வருவார். அதனால் அவர் மாரக ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 2, 3, 7, 8, 12 இருக்கக்கூடாது. எந்தெந்த லக்கணத்துக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுனம், கன்னி, மகரம், கும்பம், ரிஷபம், துலாம் இந்த லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா, குரு வந்து உங்கள் லக்கணத்தில் இருந்து 2, 3, 7, 8, 12 இருந்தார்னா தன்னுடைய தசையில் வந்து மாரகம் பண்ணுவார். இல்லைனா மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பார். சரியா? 2ஆம் இடத்துல இருந்தார்னா பண பிரச்சனை கொடுத்துருவார். குடும்பத்தில் சண்டையை கொடுத்து குடும்பத்தை விட்டு வெளியே அனுப்பிடுவார். 3ஆம் இடத்துல இருந்தார்னா தைரியத்தை குறைச்சிருவார், தேக ஆரோக்கியத்தை குறைச்சிருவார், உடன் பிறந்த சகோதர வழியில் சில பிரச்சனைகளை கொடுத்துருவார். 7ஆம் இடத்துல இருந்தால் நேரடியாக கணவன் மனைவி உறவை பாதிப்பார். நண்பர் விஷயத்தில் பிரச்சனை கலகம் வரும். 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா வண்டி வாகனத்தில் போகும்போது சில விபத்துக்கள் வரும். இருக்கிற இடத்த விட்டு நகட்டி விட்டுருவார், வெளியூர் பயணம் அனுப்பிடுவார், வம்பு வழக்கு, அசிங்கம், கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிடுவார். 12ஆம் இடத்துல இருந்தாலுமே ஓரளவு பரவாயில்ல, தூக்கத்துக்கு எடுத்துருவார், அலைச்சலை கொடுத்துருவார். அலைச்சல், பிரயாணம், டென்ஷன், பதட்டம் எல்லாத்தையும் கொடுத்து மனிதனை நிலையில்லாமல் ஆக்கி விட்டுருவார். இது வந்து நான் சொன்ன அந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. ஓகே. இப்போ 2ஆம் இடத்துல இருக்கார் சார், வேறு வழி இல்லை. 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா நல்ல பேச்சாளராக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, இவங்களுடைய வாக்கு சொசைட்டியில் எடுபடும், அரசியல் கட்சி தலைவராக இருப்பாங்க, மேடை பேச்சாளராக இருப்பாங்க, பேச்சாளர் நல்லா பிழைப்பாங்க, படிப்பு நல்லா இருக்கும், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்கும், கையில் பணம் எந்நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுபோக வியாபாரத்தில் நல்லபடியாக இருப்பாங்க. அது மாதிரி இவங்க நல்ல முறையில் வியாபாரம் பண்ணுவாங்க, நண்பர்களால் நல்லபடியாக இருக்கும். அதுபோல் 2ஆம் இடத்துல குரு 6, 8, 10ஆம் இடத்தை பார்ப்பார். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், தீர்க்க ஆயுள் இருக்கும், தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனால் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், உடம்புல எதனாச்சும் ஒரு வியாதி இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. 3ஆம் இடத்துல குரு இருக்குது வந்து அந்த அளவுக்கு பெருசாக சொல்ல முடியாது. ஏன்னா 3ஆம் இடம் வந்து உபசயன சாணம் தான். 3ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, வேறு வழி இல்லை அப்படின்னா இவங்களுக்கு வந்து இவங்களுடைய இளைய சகோதரர் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். தான் கூட பிறந்த தம்பி தங்கச்சி வழியால் இவங்க கொஞ்சம் பெருமைப்பட்டுக்குருவாங்க. அதுபோக வந்து அடுத்தவங்ககிட்ட ஒரு மோகம் இருக்கும். ஆணுனா பெண், பெண்ணுனா ஆண், அப்படி மாறி அடுத்தவங்க மேலே எப்போயுமே ஒரு இச்சையாக காமமாக இருப்பாங்க. மகிழ்ச்சி அளவாக தான் இருக்கும், அந்தளவுக்கு ஈடுபாடு இருக்காது. அதுபோக 3ஆம் இடத்துல இருக்க குரு 7, 9, 11ஆம் இடத்தை பார்ப்பார். பார்க்குற இடம் நல்ல இடமா இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கிற குரு ஒரு 25% மறைஞ்சாலுமே நல்ல இடங்களை பார்ப்பார். நல்ல கணவன் மனைவி உறவு இருக்கும், கலஸ்தரம் நல்லாயிருக்கும், கூட்டு தொழில் பங்கு செஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், நண்பர்கள் சொந்த பந்தத்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், தாப்பன் வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும், கோயில் உலகத்துக்கு நல்லபடியாக போவாங்க, மூத்த சகோதரர் நல்லபடியாக இருக்கும், லாபம் நல்லபடியாக இருக்கும், மகாலட்சுமி யோகம் கிடைக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். சிலவருக்கு இருதார அமைப்பும் கொடுப்பார். இந்த 3ஆம் இடத்துல குரு வந்து இருதாரம், மனைவி இருக்க இன்னொரு மனைவி ஒரு பெண்ணுக்கிட்ட தொடர்பு, கணவன் இருக்க இன்னொரு ஆண்கிட்ட தொடர்பு, இப்படி சில அமைப்பெல்லாம் குரு கொடுப்பார். சரி. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு அப்படின்னா தாய்க்கு நல்லது. சரியா? தாய் நலமுடன் இருப்பா, தாய்க்கு நல்லது. குழந்தை பாக்கியம் தாமதமாக தான் இருக்கும். சரியா? குழந்தை வந்து சீக்கிரம் பிறக்காது. 4ஆம் இடத்துல இருக்க குரு வந்து குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்துவார். அப்படியே குழந்தைகள் பிறந்தாலுமே அவங்க காலத்தில் தாய் தகப்பனுக்கு நல்லபடியாக இருக்க மாட்டாங்க. குழந்தைகளால் ஒரு நல்ல விஷயம் நடக்காது. எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும், எதிரிகளோட தொல்லைகள் இருக்கும். ஆனால் விவசாயம் நல்லபடியாக இருக்கும். விவசாயம், கால்நடை, தோட்டக்கலை, பயிர் வளர்ப்பு இதிலெல்லாம் நல்ல ஒரு லாபம் இருக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க நல்லாயிருக்கும். இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்க, கண்டக்டர், டிரைவர், கிளீனர், ஆயில் அண்ட் கேஸில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதெல்லாம் 4ஆம் இடத்துல குரு பார்ப்பார். வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பார். இருக்கிற இடத்த விட்டு தூரதேசத்துக்கு அமைப்பார். தூரதேசத்தில் இவங்க தொழிலும் பண்ணலாம், உத்தியோகம் பண்ணலாம். ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது, கடல் கலந்து வியாபாரம் பண்ணுறது, கப்பல் வியாபாரம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து 4ஆம் இடத்துல குரு வந்து நல்ல உதவி பண்ணுவார். ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு முக்கியமான கிரகத்தை பற்றி வீடியோ பதிவில் சொல்லிகிட்டு இருக்கிறேன், தொடர்ந்து கேளுங்க. 14 நிமிஷம் ஆகிப்போச்சு. இதில் கேட்டுட்டிங்கன்னா நல்லது. சரியா? எப்போயுமே வந்து நல்ல செய்திகள் கிடைக்கிறது அரிது. ஓகே. நான் கொஞ்சம் அந்த வீடியோவை கொஞ்சம் சுருக்கியே சொல்கிறேன். அடுத்து 5ஆம் இடத்துல இருக்கிற குரு. 5ஆம் இடம் வந்து குருவுக்கு நல்ல இடம் தான்.
5ஆம் இடத்துல குரு இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். புத்திர பாக்கியம் இருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு நிலைக்கு வருவாங்க. வயதான காலத்தில் பிள்ளைகளோட ஆதரவு இருக்கும். அறிவுபூர்வமாக இருப்பாங்க. குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். பண வரவு எதிர்பார்த்த அளவு இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். 5ஆம் இடத்துல கூட நல்ல தகப்பனை கொடுப்பாரு. மூத்த சகோதர வழியில் நல்ல இடத்த கொடுப்பாரு. லாபத்தை கொடுப்பாரு. ஆள் நல்லா நிறைவாக இருப்பாங்க. 6ஆம் இடத்துல குரு இருந்தால் ஈஸியாக எதிரிகளை வென்றலாம். எதிரிகள் தொல்லை இருக்காது. சமுதாயத்தில் மதிப்பு இருக்காது. அதே நேரம் எதிர்ப்பு இல்லாமல் இருந்தாலும் சமுதாயத்தில் ஆகாதவனாக இருப்பாங்க. குழந்தை பாக்கியம் அந்த அளவுக்கு இருக்காது. குடும்பத்தில் திருமண நிகழ்ச்சிகள் இவருக்கு திருமணம் நடக்கிறதெல்லாம் தாமதமாகும். உடல் பலம் இழந்து காணப்படும். தேக ஆரோக்கியத்தை கெடுத்துருவார். 6ஆம் இடத்துல கூட ஆளுக்கு வியாதியை கொடுத்துருவார். இல்லைனா கடனை கொடுத்துருவார். ஏதோ ஒன்றை கொடுத்து கெடுத்து வச்சுருவார். இவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு இருக்கும். தொழில் பண்ணி இவங்க முன்னேறலாம். தொழில் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம். 6ஆம் இடத்துல இருக்க குரு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அடுத்து 7ஆம் இடத்துல குரு 7ல் குரு இருக்கலாம். லக்கணத்தை பார்ப்பார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்ல குடும்பம் அமையும். மனைவி நல்லா இருப்பா. மனைவினா கணவன், கணவனா மனைவி எடுத்துக்கணும். ஆணையர் பெண்ணியருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லாயிருக்கும். சரியா சொசைட்டி நல்லா இருப்பாங்க. அரசியல்வாதியாக இருப்பாங்க. வெகுஜன தொடர்பு நல்லபடியாக இருப்பாங்க. கோயில் குலத்துக்கு நல்லபடியாக உதவி செய்வாங்க. அதே மாதிரி நல்லவங்ககிட்ட தொடர்பு வச்சுருப்பாங்க. மத குருக்கள் இவங்களோட தொடர்பு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடத்துல குரு நல்ல விசேஷ பலன்களை கொடுப்பாரு. காரிய அனுகூலம் இருக்கும். லாபம் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான இடத்துக்கு போயிடுவாங்க. 7ஆம் இடத்துல குரு. 8ஆம் இடத்துல குரு ஆயில் தீர்க்கம். அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் ஆயில் தீர்க்கம் தான். இவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு இருக்கும். வெளிநாட்டில் போய் வியாபாரம் பண்ணலாம். வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம். இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போயிருப்பாங்க. ஆனால் தாயாரோட அன்பு இருக்கும். தாய்க்கு வேண்டிய பிள்ளையாக இருப்பாங்க. குடும்பத்துக்கும் நல்ல பணம் காசு கொடுத்து அனுப்புவாங்க. இவங்க வீட்டில் இருக்கிறாங்க இல்லையோ, ஆனால் வெளிநாட்டிலே வெளி இடத்துல இருந்து சம்பாதிச்சு படத்தை குடும்பத்துக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி மனைவி விஷயத்தில் இப்போ ரெண்டாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்காது. அப்படி திருமணம் ஆனாலுமே கணவனுக்கோ மனைவிக்கோ உடல்நல பாதிக்கப்படும். பணம் கையில் காசு பணம் இருக்கும். சரியா அதுபோக இவங்க ஜோதிடம் நல்லா பார்ப்பாங்க. 8ஆம் இடத்துல குரு ஜோதிட அறிவை கொடுப்பாரு. வானசாஸ்திரம், கணிதம் இதிலெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுலேயும் ஈடுபாடு இருக்கும். அதே மாதிரி இவங்க உயிர் மரண வீட்டில் இருக்கிறதுனால உயிர் எந்தவித வழி இல்லாமல் போயிடும். இவங்க கடைசி காலத்தில் நல்ல தீர்க்காயலோடு இருப்பாங்க. எந்தவித கஷ்டம் இல்லாமல் உயிரை விடுவாங்க. அந்த அமைப்பை குரு கொடுப்பாரு. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதை இவங்களுக்கு சிறப்பாக செய்வார். ஓகே. 9ஆம் வீட்டில் குரு ஓடி போனவனுக்கு தான் 9ல் குரும்பாங்க. 9ஆம் வீட்டில் குரு நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு. இளைய சகோதர வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஆள் நல்லா இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகாலட்சுமியோட அனுக்கிரம் இருக்கும். மிக உயர்ந்த பதவிக்கு போவாங்க. ஆன்மீகத்தில் சிறந்து விடுவாங்க. பெரிய மடாதிபதிகளின் தொடர்பு இருக்கும். நல்ல உயர்ந்த படிப்பு படிச்சிருப்பாங்க. வெளிநாடு செல்கிற யோகம் இருக்கும். பண உறவுகள் இருக்கும். குலதெய்வத்தோட அருள் இருக்கும். மந்திரவத்தை நல்லபடியாக இருக்கும். நல்ல ஒரு மாயாஜாலமாக இருப்பாங்க. சரியாக கோயில் குளம் பூஜை புனஸ்காரம்னு இறை வழிபாட்டில் சிறந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்துல குரு ஒரு கேந்திரத்தில் சுபகரம் இருக்கக்கூடாது. அது ஒரு கான்செப்ட் இருக்குது. இருந்த போதிலும் 10ஆம் இடத்துல குரு 2 4 6ஆம் இடத்தை பார்ப்பார். தாயாரோட அன்பு இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க. விவசாயம் நல்லபடியாக வரும். தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். கடன் வம்பும் வழக்கும் இருக்க தான் செய்யும். இருந்தபோலும் கையில் காசு பணம் இருக்கும். வட்டி கொடுத்து வாங்குவாங்க இவங்களாம். சரியா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க நல்ல தொழில் இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். அரசாங்கத்தோட ஆதரவு இருக்கும். அரசியல்வாதி ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. சுற்று வட்டாரங்களில் மதிப்பு இருக்கும். இவங்க பேரை 10 பேருக்கு கேட்டால் தெரிகிற மாதிரி இருக்கும். வருமானத்தை நல்லா பெருக்குவாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த மணி மைண்டடாகவே இருப்பாங்க. கோயில் சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க. இந்து சமய அறநிலைத்துறை மற்ற கோயில் சம்மந்தப்பட்ட பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. 11ஆம் இடத்துல குரு அருமையான அமைப்பு. 11ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் ராஜயோகாதிபதிகள். அவர் நல்ல ஒரு தொழிலில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பாரு. மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. வாகன வசதி இருக்கும். எந்த வேலையை எடுத்தாலுமே அதில் வருமானம் நல்லபடியாக இருக்கும். குழந்தைகளால் முன்னேற்றம் இருக்கும். எடுத்த காரியம் கைகூடும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். குலதெய்வத்தோட அருள் இருக்கும். நல்ல மனைவி அமைவா. கூட்டு தொழில், பங்கு சந்தை, நண்பர்கள், சொந்த பந்த விஷயம் செமையாக இருக்கும். 11ஆம் இடத்துல குரு அளப்பரிய யோகத்தை கொடுப்பாரு. அது குரு தசை நடக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து 12ஆம் இடத்துல குரு 12ஆம் இடத்துல குரு இருக்கலாம். சரியா சுப விரயங்கள் இருக்கும். இருந்தாலும் அவர் வெளிநாட்டு தொடர்பை கொடுப்பாரு. தாயோட அன்பை கொடுப்பாரு. தேக ஆரோக்கிய பிரச்சனையை கொடுப்பாரு. உடம்புல கொஞ்சம் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்க தான் செய்யும். இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒழுக்கம் இருக்காது இவங்களுக்கு. சரியாக ஒழுக்கம் இருக்காது. ஒரு இன்டிசிப்ளினாக இருப்பாங்க. அதே மாதிரி கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க. குழந்தை பாக்கியம் இருக்காது. ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்கும். இந்த காலத்தில் அதுவே பெருசாக இருக்குது. 2 குழந்தைக்கு மேலே யாரும் பெற்றுக்கிறது இல்லை. இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கம்மியாக இருக்கும். சில பேர் பக்திமான் மாதிரி நடிப்பாங்க. அது உள்ளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கும். வெளியே ஒரு நம்பிக்கை இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று இருக்கும். நடிக்கிறதுல பேராளாக இருப்பாங்க. பக்திமான் மாதிரி நடிப்பாங்க. தன்னை ஒரு பெரிய துறவு மாதிரி ஒரு ஆன்மீகவாதி மாதிரி காட்டிக்கிடுவாங்க. இருந்த போதிலும் கோயில் குளம் கோயில் சம்மந்தப்பட்ட வேலையில் ஈடுபாடு இருக்கும். பண விரயம் இருக்கும். சுப செலவு பண்ணுவாங்க.
ஓகே நேயர்களே, குரு பகவான் லக்கணத்திலிருந்து 12 இடத்துல இருந்தார்னா என்ன பலன்கள், அதை வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கிறேன். அடுத்து குரு எந்தெந்த ராசியில் இருந்தார்னா என்னென்ன பலன்கள். இப்போ உங்கள் ராசி ரிஷபம், இது மாதிரி மற்ற ராசி இருக்குது, உங்கள் ராசியை சேர்த்து 12 ராசி. அந்த 12 ராசியில் இருந்தார்னா என்னென்ன பலன்கள் தருவார், வாழ்நாள் முழுக்க தருவார், அதை வந்து சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் குரு தசா புத்தி பற்றி போடுறேன். குரு தசா நடக்கும் உங்களுக்கு 16 வருஷம். ஒவ்வொரு தசையில் ஒரு புத்தி நடக்கும். குரு தசையில் குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி நடக்கும். அந்த புத்தி எப்படி இருக்கும், அந்த புத்திநாதர்கள் எப்படி இருக்கணும், அதுக்குண்டான பரிகார வழிபாடை பகுதி 2ன்னு போடுறேன். சரியா? ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் வீடியோ லென்த் அதிகமாகுது. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. அடுத்த வீடியோவில் குரு தசா புத்தி பலன்களை சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இது மாதிரி எல்லா திசையும் போடுறேன். ராகு திசை, குரு திசை, சனி திசை, வயதானவர்களுக்கு புதன் திசை, எல்லாத்தையுமே போடுறேன். பூதி ஜோதிடத்து வீடியோவை பாருங்கள். எது சந்தேகம் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஜனன ஜாதகத்தை முழுசாக செக் பண்ணினா தான் நான் கட்டணம் வாங்குவேன். மற்ற சில சந்தேகங்களுக்கெலாம் வாங்க மாட்டேன். கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். சில பேர் வாட்ஸ்அப்லேயும் கேட்குறாங்க. என்னுடைய நேரம் கருதி நான் டயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நான் என்னுடைய நோக்கம் வந்து ரிஷபராசினியர்களுக்கு எப்போயுமே உதவணும். உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, உற்ற தோழனாக, நண்பனாக, ஒரு கைடாக, கைவிளக்காக தான் நாங்கள் இருப்போம். போதி ஜோதிடம் இருக்கும். ஓகே, இப்போ ரிஷபராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, மேசராசியில் இருக்கிறாரு. மேசராசியில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கும். நல்லா படிச்சிருப்பாங்க, கையில் காசு பணம் இருக்கும், கௌரவமாக இருப்பாங்க, புத்திர பாக்கியம் இருக்கும். ரிஷபத்தில் குரு உங்கள் ராசியிலே இருக்கிறாருன்னா நல்லா இருப்பீங்க, திட்டமிட்ட காரியங்களை செய்வீங்க, அதில் வெற்றியும் பெறுவீர்கள். மிதுனத்தில் இருக்கிறாரு, நல்ல உடல் அமைப்பு இருக்கும், பெருந்தன்மை இருக்கும், நல்ல பலங்களை கொடுப்பாரு. கடகத்தில் இருக்கார், நல்ல அமைப்பு தாங்க. கடகத்தில் குரு உச்சம் அடைவார். அவருக்கு வந்து வீடு 3 வீடு, ஒரு வீட்டில் உச்சம் அடைவார். கடகத்தில் தனுசில் மூலத்திரிவுண ஆட்சி, மீனத்தில் ஆட்சி அடைவார், மகரத்தில் நீசம் அடைவார். இதை நான் முதலே சொல்லணும், மறந்துட்டேன். ஓகே, கடகத்தில் உச்சம் பெற்ற குரு வந்து அரசு வாழ்க்கையை கொடுப்பார். அரசாங்க வேலை கிடைக்கும், இல்லைனா அரசியல்வாதியாக ஆவாங்க, அரசாங்கத்தில் பெரிய லெவலுக்கு போவாங்க, செல்வாக்கும் சொல்வாக்கும் இருக்கும், அரசியல் துறையில் பெரிய லெவலுக்கு போவாங்க, நல்ல ஒரு லெவலுக்கு ரீச் ஆவாங்க, ஒரு அந்தஸ்தை கொடுப்பாரு. சிம்மம் வந்து குருவுக்கு வந்து பிடிச்ச வீடு, அதிநட்பு வீடு. சிம்மத்தில் குரு இருக்க பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும். இவங்க வந்து பத்திரிகை, மீடியா, டிவி, இதில் சினிமா திரை இதில் கொஞ்சம் ஈடுபாடாக இருப்பாங்க. கதை, இலக்கியம், கட்டுரையில் இருப்பாங்க. மற்றவங்களை ஈஸியாக கவருவாங்க, அட்ராக்ஷன் இருக்கும், முகப்பச்சி இருக்கும். கண்ணியில் குரு அதிர்ஷ்ட வாழ்க்கையை கொடுப்பாரு. இருந்தாலும் இவங்க சுயநலவாயாக இருப்பாங்க. ஆனால் படிப்பு நல்லா படிச்சிருப்பாங்க, பெரிய லெவலுக்கு படித்து நல்ல ஒரு சயின்டிஸ்ட் லெவலுக்கு ரீச் ஆவாங்க. துலாமில் குரு பகமை அடைவார். இருந்தாலும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருப்பாங்க, ஃபேராக இருப்பாங்க, கள்ளமில்லாத உள்ளம் இருக்கும், எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பாங்க, கோயில்களும் போயிட்டு வருவாங்க, சமயம், இறை வழிபாடுலாம் நல்லபடியாக இருக்கும். விருச்சிகத்தில் குரு ஸ்தான பலம் பெற்றாலும் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை தான் கொடுப்பாரு. நல்ல ஆரோக்கியம் இருக்காது, தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், இருந்தாலும் உயர்ந்த எண்ணம் இருக்கும், சுயநல வாழ்வு இருக்கும், தனக்குன்னு இருப்பாங்க. விருச்சிகத்தில் குரு இருக்கிறவங்க தனக்குன்னு ஒரு சுயநலவாதிகளாக தான் இருப்பாங்க. அடுத்து வந்து தனுசு, அவருடைய மூலத்துறையோட ஆட்சி வீடு. தனுசில் குரு இருக்கிறவங்க நல்ல அமைப்பு, நல்லா பேசுவாங்க, நல்ல செல்வாக்கு இருக்கும், சமுதாயத்தில் பெரிய லெவலுக்கு போவாங்க. அதே மாதிரி அரசாங்கத்தில் பெரிய லெவலுக்கு மந்திரி பதவிக்கெல்லாம் போகிறதுக்கு நல்ல அமைப்பு இருக்கும், கௌரவம், மற்றவங்களுக்கு தலைமை தாங்கிற பண்பு எல்லாமே இருக்கும், லீடர்ஷிப் இருக்கும், நல்ல ஒரு லெவலுக்கு ரீச் ஆவாங்க, நல்ல அமைப்பு. தனுசில் குரு இருக்க பிறந்தவர்கள். மகரம் வந்து நீசம் அடைவார். மகரத்தில் குரு நீசம் அடைஞ்சாலுமே சனி பகவான் எப்படி இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் இருக்கும். ஏன்னா சனி பகவான் தான் மகரத்துக்கு உரியவர். மகரத்தில் குரு நீசமானால் மகிழ்ச்சி இல்லாத வாழ்வு இருக்கும், சோம்பேறியாக இருப்பாங்க, இவங்களால் பெரிய சாதனையெல்லாம் பண்ண முடியாது, குடத்துக்குள்ளே போட்ட வழக்கமாக தான் இருப்பாங்க, கிணற்று தவளையாக தான் இருப்பாங்க. அடுத்து கும்பத்தில் இருக்கிற குரு ஓரளவு சனியோட ஸ்திர வீட்டில் இருக்கிறாரு, ஆன்மீக வீட்டில் இருக்கிறாரு. குரு ஒரு ஆன்மீக கிரகம், ஆன்மீக வீட்டில் இருக்கிறனால ஆன்மீகப்பட்டு இருக்கும், நல்ல கல்வியை கொடுப்பாரு. இருந்த போதிலும் செல்வம் அதிகமாக கொடுப்பதில்லை, கையில் காசு பணத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் மக்கள் மத்தியில் புகழ்பெற்ற தலைவராக இருப்பாங்க, அரசியல் கட்சி தலைவராக இருப்பாங்க, வெகுஜன தொடர்பில் பெரிய ஆளாக இருப்பாங்க. மீனத்தில் குரு ஆட்சி பெறுவார். மீனத்தில் இருக்கிற குரு வந்து அரசு வழியில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, உயர்ந்த பதவியை கொடுப்பாரு, பூர்வீக சுத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. இவங்களாம் வந்து அரசியலில் கட்சி சேர்ந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ, மந்திரி ஆகி பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. மீனத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள். ஓகே நேயர்களே, ரிஷபராசிக்கு குருவை பற்றி ஓரளவு சொல்லியிருக்கேன். நிறைய இருக்குது, நிறைய சொன்னோம்னா உங்களுக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும். சரியா? ஜோதிடத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதை வச்சு நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு என்றும் அந்த கிரகம், அந்த பொன்னானன் புனித கிரகம், ஒரு இயற்கை சுபகிரகம், இப்படியெல்லாம் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வரை இந்த வீடியோவில் குரு தசாபுத்தி பற்றி சொல்லுவேன். இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது வந்து வாழ்நாள் முழுக்க இந்த அமைப்புக்கு பலன் கொடுப்பாரு. குரு இந்த இடத்துல இப்படி இருந்தார்னா அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இந்த யோகத்தையும் பலனையும் கொடுப்பாரு. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையை கொடுப்பாரு. கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 4 பாதங்கள், மிருகசீரிசம் 1, 2 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனைத்து வளங்களின் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலவுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.